நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான காய் காட்ட போகிறேன். அது என்னென்னா, இது தை மாதம் பிறந்தாலே இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு கிடைக்கும். அதாவது இதுக்கு ஒரு பாடலே இருக்குது. வாசலிலே பூசணி பூ வச்சதம்மான்னு ஒரு ராமராஜ பாட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த பூ இது பூ. இப்போ உங்களுக்கு நான் காய் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இது பார்க்க சின்னது மாதிரி தானே தெரியுது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய காய். இது தாங்க நாட்டு பூசணிக்காய். அப்படியே இதை கட் பண்ணோம்னு வச்சிங்களேன், உள்ளே தங்க நிறத்தில் அப்படியே ஜொலிக்குங்க. இது தமிழர்கள் உணவில் இதுவும் ஒரு முக்கியமான உணவு. இந்த காய் பார்த்திங்கன்னா பொங்கல், அதாவது இந்த பொங்கல் நேரத்தில், பொங்கல்னால் தைப்பொங்கல், இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட்டத்தில் பூசணிக்காய் பொரியல் வைப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய காய். ரொம்ப அற்புதமான காய். இதை தூக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒத்த கையில் தூக்க முடியாது. அவ்வளோ பெரிய சைஸு காய். இது தாங்க நாட்டு பூசணிக்காய். சரி, இதில் இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணவுலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டானது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தனி சிறப்பு மிக்கது. பெரும்பாலும் தமிழர்கள் உணவுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கெடாத உணவாக தான் இருக்கும். அந்த மாதிரி எதெல்லாம் தன்னை கெடாத அந்த அழிவு போகாத நிலைக்கு இருக்கோ அந்த உணவெல்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் வந்து கெட்டு போகாது இல்லைங்களா? அதுபோல தான் இந்த பூசணிக்காயும் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் வச்சு பயன்படுத்தலாம். அவ்வளவு சிறப்புமிக்க பூசணிக்காய் தான் இது. சரி, ஓகே. ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன், நேற்றே சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா விவசாயம் நம்ம பயிர் வைக்கல, இயற்கையான முறையில் குப்பை மேட்டில் வளர்ந்துட்டு தான். ஓகே, சரி, பாய்.